ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு காணொலி என்னன்னு கேட்டா, இது காலியில நடந்த ஒரு விஷயம். காலி பம்பர்லக்கந்தியா காலியில பம்பர்லக்கந்தன்னு ஒரு ஸ்டேட் இருக்குதான். பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவங்களோட நாட்டு தோட்டம் அப்படின்ட்டு. அங்க நம்ம மலையகத்தை பிறப்பிடமாக கொண்ட மலையக மக்கள் கூலி தொழிலாக அங்க அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த தோட்ட நிர்வாகத்தை வழிவகுக்கும் அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த நிர்வாகி அவங்க போயிட்டு 14 வயசு பையன் வேலைக்கு வரல அப்படின்ட்டு அவனை போட்டு அட்டின்னு அடிச்சிருக்கிறான். அடிச்சு ஏன் நீ வேலைக்கு வரல, ஸ்கூலுக்கு போக முடியாது, 12 வயசுனா வேலை தான் செய்யணும் அப்படின்னு. அதாவது ஒரு சர்வாதிகாரம் மாதிரி இது காலியில நடக்குது. இது நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது வெள்ளக்கார ஆட்சி காலத்துல தான் இந்த மாதிரி நடந்தாலும் நாங்க அதெல்லாம் மீண்டும் நாடு சுதந்திரம் பெற்று வந்துச்சு. இன்னைக்கு சுதந்திரமா வாழ்றதுக்கான சூழ்நிலை. 18 வயசுக்கு பிற்பாடு தான் வேலை செய்யணும் இலங்கை அரசாங்கத்தில் சட்டம் இருக்கும் போது, இந்த 14 வயசு பையன் தோட்டத்தில் வேலை செய்ய, இல்லாட்டி கஞ்சா கையில கொடுத்து அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்ட்டு அவனை அடிச்சு ரொம்ப அநியாயம் பண்ணிருக்கிறான். எனக்கு ஒரு தங்கச்சி இப்ப காலில இருந்து என்ன பார்த்துட்டு ஒரு தங்கச்சி அந்த வீடியோ எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிருக்குது, காட்டுறேன். ஒரு காணக்கூடியதா இருக்கும். பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கட்ட டோக்கு ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல அந்த இழுத்து போட்டு கார்ல போட்டு அட்டின்னு அந்த பையனை அடிச்சிருக்கிறான். அடிச்சு பக்கத்துல மொத்தமே 4 குடும்பம் 5 குடும்பம் தான் அங்க இருக்கிறாங்களாம். அது ஒரு பெரும்பான்மை ஒரு தனியார் நிறுவனத்தின் ஒரு ஸ்டேட். அப்ப இந்த மக்கள் இல்லாதனால என்ன செய்ய, மலையக அரசியல்வாதிகள் ஒழுங்கா இருந்தா எங்க மக்களுக்கு இந்த நிலைமை கிடையாது. ஆனா மீண்டும் இதே மாதிரி அநியாயம் நடக்கும் பட்சத்துல மலையக அரசியல்வாதிகள் எங்க தூங்குறீங்களா அப்படின்னு தான் கேட்க இருக்குது. கேள்வி என்ன காரணம் கேட்டா, ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி அநியாயம் இது 1-2 இல்ல, இது மலையகத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இது மலையக பகுதிகள், இது காலி, மாத்தறை, கழுத்துறை, ரத்னபுரம் அப்படிங்கும் போது கூடுதல் பெரும்பான்மை வாழ்ற மக்கள் அப்படிங்கும் போது இங்க அடிக்கிட்டா நாதி கேட்காது அப்படின்னு தான் இவங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சோ தயவு செய்து ப்ளீஸ், இது விளையாட்டு விஷயம் ஒண்ணு இல்ல, இது சீரியஸான ஒரு விஷயம். ஒரு தங்கச்சி, எனக்கு அந்த தங்கச்சிக்கு அடிச்சு போட்டு அந்த அடி அடிக்கிறானா, போலீஸுக்கு போனா அங்க போனா எல்லா இவங்க ஆக்கள் தான் போலீஸ்ல இருப்பாங்க, அங்க போனா வேற மாதிரி பண்ணி விட்டுருவான் அப்படின்னு அங்க இருக்கிறது ஒரு 5 குடும்பம் தான். அவங்களும் மனுஷன் தானே, மிருகம் கிடையாது. ஒரு மிருகத்தை ஒரு தனியா அடிச்சா மத்த மிருகம் பார்த்து வெட்ட தொடங்கும். ஆனா மனுஷன் இப்படி இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறான். இவங்களுக்கு யார் அந்த ரைஸ் கொடுத்திருக்கிறார், யார் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கா? அது இந்த மாதிரி பட்ட பகல்ல வாகனத்தை எடுத்துக்கொண்டு தோக்க கையில வச்சுக்கொண்டு இப்படி அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் அந்த ரைஸ் கொடுத்தா? முக்கியமா மலையக பிரதித்துவப்படுத்தும் மலையக அரசியல் தலைமைத்துவமே, தோட்ட உட்கட்ட அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களே, அதே மாதிரி மலையகத்தை மக்கள் ஓட்டை வாங்கி கொண்டு எதிர்கட்சியில இருக்கும் எங்கடா மலையக அரசியல்வாதிகள் யாரு சொல்ல போன மனோ கணேசன், ஜீவன் தொண்டமான், பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், நீங்களா எங்க இருக்கிறீங்க? எங்கேயாவது மக்களுக்கு அநியாயம் நடக்கும்னா உடனே குரல் கொடுங்க, இதுக்கான எக்ஷன் எடுங்க. இதுக்கு உங்களுக்கான காணொலி நான் பதிவேற்றம் பண்ணிருக்கிறேன். சரியா? கடல் கடந்த தேசங்கள் நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மக்களுக்கு அங்க அநியாயம் நடக்கும் போது உடனே யாராவது எங்களுக்கு விடுதலை கிடைச்சிடாதா, எங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது தீர்வு கிடைச்சிடாதா, மக்கள் நம்பி எங்களுக்கு அந்த வீடியோ காணொலி அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். இதை பார்த்தாவது உடனடியாக இதற்கான தகவல் எடுங்க. இந்த தகவல் எனக்கு அனுப்பி வச்ச எனக்கு ஒரு சகோதரி தான் அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த சகோதரியோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, எனக்கு இன்பாக்ஸ்க்கு வாங்க. அந்த நம்பர் இதுல போட முடியாது, ஏன்னா அந்த தங்கச்சி பாவம், ஏன்னா அந்த ஒரு பொண்ணு, அதுக்கு அந்த பொண்ணுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஆகலாம். இது சம்பந்தமாக காலி மாவட்டம், காலியில பம்பரக்கந்த அப்படி ஒரு ஸ்டேட் இருக்குதா எனக்கு தெரியாது. காலி, மாத்தறை இந்த பகுதிகளில் இருக்கிற மக்களே, இந்த உங்களோட கவனத்துக்கு. உடனடியாகவே அங்க இருக்கிற இளைஞர்கள் மற்றும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழே அப்படின்னா துடிக்கணும். ஐயா, யாருக்கோ ஒருத்தர் நடக்குன்னு நினைக்காதீங்க. எங்கட இடத்துல உள்ளவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க. இவங்களுக்கு யார் இந்த ரைஸ் கொடுத்துருக்கிறா? இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரு? இந்த எம்பிபி அரசாங்கத்தை வந்திருக்கு, நல்லாட்சி, மக்களுக்கு நல்லது, எந்த ஒரு அச்சம் இல்லாம வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நிச்சயமாக ஆட்சி நல்லா தான் இயங்கி கொண்டிருக்க, தப்பு ஒண்ணு கிடையாது. நாங்க ஆட்சி தப்பு குறை சொல்லல, நீங்க நல்லபடியா ஆட்சி செய்யுங்க, மக்களை பாதுகாப்புங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இப்படி ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர் ஒரு குடியிருப்பு கீழே, ஓகே, ஒரு பெரும்பான்மை இனத்துக்கு கீழே ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்யறான்னா அவனுக்கு சுயமரியாதை ஒன்று இருக்குல்ல. ஒரு 14 வயசு பையனை போட்டு இந்த 14 வயசு பையனை முதல்ல வேலைக்கு அமர்த்துறதே தவறான விஷயம், சட்ட ரீதியான தவறான விஷயம். அதுக்கே இவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறதுக்கான சட்டம் இலங்கையில இருக்குது. உடனடியாகவே இலங்கை அரசாங்கம் இதற்காக உடனே கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமா இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற மலையகத்தை பிரதித்துவப்படுத்தும் மலையக அரசியல்வாதிகள், உங்களோட அவளை பற்றும் கவனம். நீங்க அண்மையில வாக்குறுதி கொடுக்கும் போது மலையகம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்னென்னமோ கதை கதைச்சிங்க. முக்கியமா
அப்புத்தள பகுதிகளில் பண்டாரவாள பகுதிகளில் இருக்கிற கூட பெண்மணிகள் தாய் குழந்தை எங்க உங்களெல்லாம் சத்தத்தையே காணும். ஓட்டு வாங்குறதுக்கு முன்னுக்கு மக்கள் இப்படி அவதிப்படுறாங்க அப்படி அவதிப்படுறாங்க, என்னமோ வடை சுட்டிங்க. ஆனா எல்லாம் வந்த பிற்பாடு கப் சுப்புன்னு இருக்கிறீங்க. ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. பட் நீங்க எது செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, எங்க மக்களை சரியான ரீதியில வாழ்றதுக்கான சூழ்நிலை உருவாக்கி வைங்க. இப்படி அடாவடித்தனம் செய்யறதுக்காக எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சோ இதற்கான நடவடிக்கை நீங்க எடுக்காட்டி, இதுக்கு என்ன ரீசன் என்ன காரணம் உடனடியாக அங்க யாராவது நீங்க அனுப்பி அந்த மக்கள் சரியான ரீதியில பாதுகாத்து அந்த மக்களுக்கு எந்த அசம்பவமும் நடக்கக்கூடாது. இல்லாட்டி இதை நாங்க வேற மாதிரி நாங்க சோசியல் மீடியாவில கொண்டு வருவோம். சரியா, அங்க நடக்கிற மக்கள், அங்க இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், அங்க பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு பாதுகாப்பு உடனடியாக இந்த அரசாங்கம், முக்கியமா மலைத்துவ பெருத்துவ எல்லா அரசியல்வாதிகளும் உடனடியாக குரல் கொடுத்து இவங்களுக்கான பாதுகாப்பு உடனடியாக கொடுங்க. இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான கான்டாக்ட் நம்பர் என் இன்பாக்ஸுக்கோ இல்லாட்டி என் போன் நம்பருக்கு வாங்க. நான் உடனடியாக உங்க நம்பரை தாரேன். தனிப்பட்ட இதில் எங்களோட டீமில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ உடனடியாகவே அந்த பையனை உடனே வைத்தியசாலைக்கு அனுமதித்து அந்த பையனுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு பாருங்க. இவனை அடித்தவனுக்கு யாருக்கு சட்டம் கொடுத்திருக்கா, உடனடியாகவே இவங்களுக்கான நடவடிக்கை அரசாங்க தரப்புலையும் சரி எதிர்கட்சியிலும் சரி மலையகத்தை பெருத்துவப்படுத்தும் மலையக சொந்தங்களே, உறவுகளை, நண்பர்களே, இதற்கு குரல் கொடுங்க. நம்மட ஒரு இளைஞன் ஏன் தாய் விட்டு புள்ளமாய் கூட அடிக்கிறதுக்கு யாருக்குமே ரைஸ் கிடையாது. சரிங்களா, இப்படி குறுகி எங்க மக்களை அடிமத்தனமாக்கி வச்சிருக்கிறதுனால தான் எங்க இனம் இன்னும் அடிமத்தனமா போய் கொண்டிருக்கு. பாவம். சோ ப்ளீஸ் தயவு செய்து இதற்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வெளிநாடுகள்ல இருந்து இந்த வேலை மத்தியிலையும் கூட தான் பேங்க் வந்தவர்கள் செக்கையும் கையில வச்சுக்கிட்டு தான் நான் இந்த பதிவை காணொலியை போடுறேன். பார்த்தோடைய மனசு பதறுது. நாட்டில் இருந்து நான் உடனே இறங்கி நான் போவேன். இப்போ நான் இல்ல, இங்க இருந்து என் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன். உடனே சம்பந்தப்பட்டவங்க இது சம்பந்தமா தேடி பார்த்து உடனடியாகவே நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். எனக்கு இந்த காணொலியை அனுப்பி வச்ச சகோதரிட்ட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் தாரேன். நேரடியாக அனுப்பி உடனே இதுக்கு ஆக்ஷன் எடுக்கும்படி மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம்.